வாங்க, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இன்றைக்கி அஸ்வின் சீக்ரெட்டில் வந்து நம்ம அரிசி உப்புமா பண்ண போகிறோங்க. அது எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? பாருங்கள், நான் ஒரு கிளாஸு அரிசி எடுத்துக்கிறேன். ஒரு கிளாஸ் அரிசி எடுத்துக்கிறேன். கூடவே கொஞ்சோண்டு துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ஒரு கையளவு துவரம்பருப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு பச்சரிசி தான் எடுக்கணும், நல்லாயிருக்கும். ரேஷன் அரிசியாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு சமைக்கிற பச்சரிசியாக இருந்தாலும் சரி, இதை நல்லா கொஞ்சம் துவரம்பருப்பும் அரிசியும் போட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு 2-3 வாட்டி வடிகட்டிக்கலாம். இந்த அரிசியை நல்லா இதை பிசைஞ்சு கழுவுங்க. இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த வடிகட்டில் அரிசியை போட்டு நல்லா அரிசி 3 வாட்டி கழுவிடுங்க. க்ளீனாக கழுவிட்டு நம்ம அரிசியும் பருப்பையும் இந்த மாதிரி வடிகட்டில் போடுங்க. தண்ணியெல்லாம் இமிந்துட்டோம். தண்ணி இமிந்த பிறகு ஒரு 10 நிமிஷம் விடுங்க, தண்ணியெல்லாம் இமிரட்டும். பாருங்கள், நம்ம அந்த அரிசியும் பருப்பையும் இந்த மாதிரி ஆற வச்சுக்கணும். ஆற வச்சுட்டு லைட்டாக வறுத்துக்கலாம். பொடி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தண்ணியெல்லாம் இழுந்த பிறகு கொஞ்ச நேரம் ஆற வச்சுக்கோங்க. அரிசியை ஆற வச்சு நம்ம ஒரு கடாயில் போட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாம். நல்லா வறுத்துக்கோங்க, இல்லைன்னா சூடு ஏறணும் கொஞ்சம் லைட்டாக. அரிசி உப்புமா பண்ணும்போது நல்லா உதிராக வருங்க. அதனால தான் நல்லா அரிசியை பருப்பையை கழுவிட்டு கொஞ்ச நேரம் ஆற வச்சு நம்ம ஒரு கடாயில் போட்டு நல்லா வறுத்துக்கணுங்க. ரொம்ப வறுத்துக்க வேணாம், நல்லா லைட்டாக சூடாகணும். அது மாதிரி வறுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு உப்புமா வந்து உதிராக கிடைக்கும். பாருங்கள், பருப்பும் அரிசியும் நல்லா கொஞ்சம் சூடாயிடுச்சு. பாருங்கள், கை பொறுக்க சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். இதை ஆஃப் பண்ணி கொஞ்ச நேரம் 2 நிமிஷம் ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள், ஆறிடுச்சு. 10 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம பாருங்கள், இதை ஒரு பல்ஸ் மூடில் அழைச்சின்னு வந்துடுவோம். மிக்ஸி ஜாரில் சும்மா ஒரு நொய்யாக வரணும், ரவை மாதிரி, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி போட்டு ஒரு ஸ்பூன் மிளகு, ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க காரத்துக்கு. இதை போட்டு நம்ம இன்னொரு வாட்டி ஒன்றும் அதிகமாக பண்ணிக்கலாம். பாருங்க, ரவை நல்லா வந்து ரவை பதத்துக்கு வந்துடுச்சு. பாருங்க, பருப்பு, மிளகு, சீரகம், அரிசி பாருங்க இந்த மாதிரி இருக்கணும். ரவை மாதிரி இருக்கணும். இப்போ இதை நம்ம குக்கரில் நம்ம பண்ணிக்கலாம். ஒரு குக்கரில் தான் பண்ண போகிறோம். ரொம்ப நல்லா வரும் குக்கர்லேயே. எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? பாருங்கள், நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. நல்லெண்ணெய் செஞ்சால் தான் இதுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா உதிராக வரும் அரிசி உப்புமாவு. நீங்கள் நெய் கூட ஊற்றி பண்ணலாம். பாருங்கள், எல்லாம் சூடாயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கடுகு போட்டுக்கோங்க. கொஞ்சம் சீரகம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, அதையும் போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, அதையும் போட்டுக்கோங்க. எல்லாம் வதங்கி வரட்டும். பருப்பெல்லாம் நல்லா கலர் வரட்டும். இப்போ காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. நான் காஞ்ச மிளகா தான் போட போகிறேன். ஒரு 4 காஞ்ச மிளகா, காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. பாருங்கள், சின்ன வெங்காயம் வந்து நான் ஒரு 10 வெங்காயத்துக்கு எடுத்து கட் பண்ணி வச்சுக்கிறேன். நல்லாயிருக்கும், சின்ன வெங்காயம் போட்டால் சூப்பராக இருக்கும். அதை போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிடுங்க. பருப்பு எல்லாம் வதங்கிடுச்சு. வெங்காயம் வதங்கிட்டு நல்லா வெங்காயம் வதங்கி வரட்டும். கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க.
கொஞ்சம் பெருங்காயம் போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும் வாசனை. வெங்காயம் லைட்டாக வதங்கட்டும். கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கோங்க. பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்போ பொடி பண்ணி வச்சுக்கிறோம் இல்லையா, இந்த ரவையை இதில் போட்டுக்கலாம். அரிசி ரவை பண்ணி வச்சோம் இல்லையா, அதை இதில் போட்டு நல்லா இந்த எண்ணெயில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா கொஞ்சம் வறுத்துடணும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த அரிசி உப்புமாவு. குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. யாருமே வேணான்னு சொல்ல மாட்டாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம நல்லா உதிராக பண்ணலாம், ரொம்ப நல்லா வரும். கொஞ்சம் வதங்கட்டும். அதுலையே இதுக்கு தேவைக்கு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ரவை கொஞ்சம் வறுக்கட்டும். ரவை வந்து கொஞ்சம் வரட்டும் எண்ணெயில். இப்போ நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நான் 1 கிளாஸு அரிசி எடுத்துக்கிறேன், கொஞ்சம் பருப்பு எடுத்துக்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி நான் இந்த கிளாஸில் 1 கிளாஸ் அரிசி எடுத்தேன். இதுலேயே 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். 2 கிளாஸ் வேண்டாம், 1.5 கிளாஸ் போதும். பாருங்கள், 1 கிளாஸ் ஊற்றிக்கோங்க. ஏன்னா இது வந்து அரிசி இல்லை, நம்ம அரிசி வந்து ரவையாக பண்ணிக்கிறோம். அதனால் நம்ம அரிசியை வந்து ரவையாக பண்ணிக்கிறோம். அதனால் தண்ணி வந்து நீங்கள் 2 கிளாஸ்க்கு 2 கிளாஸ் வைக்காதுங்க. 1 கிளாஸ்க்கு நான் 1 கிளாஸ்க்கு 1.5 கிளாஸ் தண்ணி வைக்கிறேன். அப்போ தான் வந்து அது நல்லா உதிராக வரும். நல்லா உதிரியாக கிடைக்கும் உப்புமாவு. பாருங்க, அவ்வளோதாங்க. இதை இப்போ நம்ம மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். பாருங்க, குக்கரை மூடி விசில் போட்டுருவோம். ஒரே விசில் வரணுங்க. ஒரே விசில் வந்தால் போதும். ஒரு விசில் வந்தால் போதும். குக்கரில் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கோங்க, ஹையில் வைக்காதுங்க. ஒரே விசில் தான் வரணும், அவ்வளோதாங்க. அரிசி உப்புமா ரெடி ஆகிடும். பாருங்கள், ஒரு விசில் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், உப்புமா எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு. அரிசி உப்புமா பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு பாருங்களேன். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக வந்திருக்குன்னு. சாப்பிடவே ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி அரிசி உப்புமா பண்ணியிருக்கிறோம். சூப்பராக டேஸ்டியாக பாருங்கள், அரிசி உப்புமா ரெடி ஆயிடுச்சு. கூட நான் உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சுக்கிறேன். நீங்கள் வேணால் சட்னி, சாம்பார் எது வேணாலும் நீங்கள் உப்புமாவுக்கு சாப்பிட்லாம். இது வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை வச்சுக்கிறேன். யார் யாருக்கு இந்த அரிசி உப்புமா பிடிக்குமோ அவங்க மறக்காமல் அஸ்வினி சீக்ரெட்டை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னொரு டிஷ்ஷில் பார்ப்போம்.